Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ஐட்டம் குக்கு வித் கோமாளில அஸ்வினும் பாபா மாஸ்டரும் செஞ்சு காமிச்ச லாசானியா ரெசிபி தான். அதை நான் உங்களுக்கு எப்படி செய்யலாம்ங்கறதை இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ லாசானியா சீட் எப்படி செய்யலாம்ங்கறதை நம்ம பார்ப்போம். கடையிலே லாசானியா சீட் வந்து ரெடிமேடா கிடைக்கும். ரெடிமேடா கிடைக்காதவங்க வந்து வீட்லயே செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்யலாம்ங்கறதை நான் காமிக்கிறேன். ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ ஒன்று சேர்ந்து பிசையணும். இந்த லாசானியா சீட் வந்து நம்ம வீட்லயே செய்கிறது வந்து ரொம்ப சுலபம் தான். உங்களுக்கு முட்டை சேர்க்கணும்னு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் முட்டை வேணால் சேர்க்காம இருக்கலாம். ஆனால் முட்டை சேர்த்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால முட்டை ஆட் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் ஒன்று சேர்ற நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வைக்கணும். நல்லா ஓரளவுக்கு சாஃப்டான டோவாகவே நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பிசுபிசுப்பு இல்லாமல் நல்ல டைட்டான சாஃப்ட் டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ நல்ல சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சாச்சு. இந்த பிசைஞ்ச மாவை வந்து ஒரு மூடி வச்சு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம ஊற வச்சா போதும். அந்த டயத்தில் நம்ம இந்த ரெட் சாஸுக்கு தேவையான தக்காளி வந்து எப்படி வேக வைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க. தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்ச தக்காளி எல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக கீறி விடுங்க. இந்த மாதிரி கீறி விட்டாதான் நம்மளுக்கு தக்காளி எல்லாம் வெந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தோல் வந்து ஈஸியாக நம்மளால் உரிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி கீறி விட்டு எல்லா தக்காளியும் போடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து 5 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செய்கிறதால தக்காளி வந்து 5 தக்காளி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 2 பூண்டு அதோட 2 காஷ்மீரி மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி தளதளன்னு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதோட தோல் லேசாக உரிபடுற மாதிரி தெரியும். அப்படி உரிபடுற மாதிரி தெரிஞ்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தக்காளி வேகிற இந்த டயத்துலேயே நம்ம ஒயிட் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து 50 கிராம் பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் சேர்த்துருக்கிற பட்டர் வந்து லேசாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை அதோட சேர்த்துக்கோங்க. மைதா மாவும் பட்டரும் ஒன்று சேர்ற மாதிரி நல்லா லேசாக வதக்கி விடணும். இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நாம் சேர்த்துருக்கிற பட்டரும் மைதாவும் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. லைட்டாக 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டால் போதும். அந்த பட்டரும் மைதாவும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பால் வந்து இப்போ ஆட் பண்ணணும். பால் வந்து நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் யூஸ் பண்ணோன்னா ஒயிட் சாஸ் வந்து கட்டி இல்லாமல் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் விஸ்க் யூஸ் பண்ணி இந்த க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சீக்கிரம் வந்து நல்லா கெட்டியாகும் போது நம்ம அடுப்பை வந்து நிறுத்திக்கலாம். அதாண்டி நம்மளுக்கு தேவையான அளவு பாலை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்மளுடைய சாஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியாயிருச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பெப்பர் தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆரிகானோ இல்லாதவங்க வந்து பீஸா சீசனிங், இட்டாலியன் சீசனிங் எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ வந்து நான் வந்து மொசரல்லா சீஸ் இல்லைனா செட்டர் சீஸ் ஏதாவது ஒரு சீஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பை வந்து இப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. கெட்டியான பதத்துக்கும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கிற வந்து மக்காச்சோளத்தை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மக்காச்சோளம் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்துக்கோங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதால நான் வந்து மற்ற வெஜ்ஜீஸ்க்கு பதிலாக மக்காச்சோளம் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் பிடிக்கும்னா அதையாவது நீங்கள் இதோட சேர்த்து வதக்கி ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ வந்து நம்மளுடைய ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ரெட் சாஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயை பற்ற வச்சுக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விடுங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டதும் அதோட பொடியாக நறுக்கி வச்ச ஒரு வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க.
நல்ல பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வெங்காயம், காஞ்ச மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சு வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து தக்காளியை வந்து தோலை உரிச்சிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்ச இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம வதக்கின வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வந்து மிக்சியை கழுவினாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வேணுங்கிறதுக்காக டொமேட்டோ சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸும் ஆட் பண்ணுறேன். இந்த ரெட் சாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ இல்லைனா இட்டாலியன் சீசனிங் ஏதாவது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரெட் சாஸில் உள்ள இந்த தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட்டை சமன்படுத்துறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்படி சேர்த்தோன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக சேர்த்தே செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுடைய ரெட் சாஸ் வந்து நல்லா கொதி வரப்போகுது. கொதி வர ஆரம்பித்ததும் நான் வந்து இதுக்கு வந்து மீல் மேக்கரை வந்து நல்லா வேக வச்சு வடித்து எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு விப்பர் மோடில் ஒரு திருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேன். இது சேர்க்குறதால நம்மளுக்கு வந்து வெஜ் கீமா சேர்த்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு மட்டன் கீமாவுடைய ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சத்தும் கூட. அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சாச்சுன்னா நம்மளுடைய ரெட் சாஸும் இப்போ ரெடி. இப்போ நம்ம லாசானியா சீட்டு வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச மாவு இருக்குல்ல, அதை 2ஆக நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பகுதி மாவு எடுத்து உருண்டையாக திரட்டி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிடணும். இதுக்கு தடிமனாக தேய்ச்சோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சோன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா மெல்லிசாக நல்லா மாவு போட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி உருட்டி விட்டுக்கோங்க. இப்படி லாசானியா சீட்டு வந்து வீட்டில் செய்ய இஷ்டப்படாதவங்க வந்து கடையில் வந்து லாசானியா சீட்டு வந்து பேக்கெட்டில் கிடைக்குது. அதை வாங்கி நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா லாசானியா சீட்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மெல்லிசாக நல்லா தேய்ச்சாச்சு. இப்படி மெல்லிசாக தேய்ச்சதுக்கப்புறம் அதனுடைய கார்னர்ஸ் எல்லாம் நம்ம ஈவன் ஷேப்பில் இருக்கணும்னு நினச்சோன்னா நம்ம எல்லா இடத்தையுமே ஈவனாக ஒன்று போல் ஸ்மூத்தாக வந்து இந்த மாதிரி பீஸா கட்டரை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும். இதே மாதிரியே நம்ம மீதி உள்ள மாவையும் இதே மாதிரியே நல்லா திரட்டிக்கிட்டு இதே மாதிரியே ஈவனாக கார்னர்ஸ் எல்லாம் நல்லா நீட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அசம்பிள் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து நீல ஷேப்லேயோ இல்லை ஸ்கொயர் ஷேப்லேயோ நீங்கள் வந்து லாசானியா சீட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் நீளமாக இருக்கணுங்கிறதெல்லாம் உங்களுடைய இஷ்டம்தான். உங்களுடைய பாத்திரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூட நீங்கள் நீளமானாலும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணியை ஊற்றி உப்பும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடணும். இது வந்து நம்ம பாஸ்தா வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் வேக வைக்கணும். இது ஃப்ரெஷ்ஷான செய்யக்கூடிய பாஸ்தாங்கிறதால 2 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச இந்த லாசானியா சீட்டை வந்து இப்போ கொதிக்கிற தண்ணியில் போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஈஸியாக வெந்துடும். ஒரு 2-3 ஷீட்டை வந்து ஒரே டயத்தில் போட்டு நம்ம வேக போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பாஸ்தா சீட்டெல்லாம் போட்ட ஷீட்டெல்லாம் கீழே இருந்து அப்படி மேலே மிதந்து வந்துருச்சு பாருங்கள். 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்துருச்சு. அதை தாண்டி நம்ம ரொம்ப வேக போட்டோன்னா ஹார்ட் ஆயிரும். 2 நிமிஷமே போதுமானதாக இருக்கும். 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஷீட்டெல்லாம் இந்த மாதிரி மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமலே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்மளுடைய வந்து லாசானியா வந்து அசம்பிள் தான் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு எந்த பவுல் வந்து வசதியாக இருக்குதோ, கண்ணாடி பவுல் எதுனாலும் சரி எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ரெட் சாஸை வந்து முதல்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேஸ் வந்து நம்ம டைரெக்டாக ஷீட்டு போட்டோன்னா பேஸ் வந்து ஒட்டும். அதனால் ரெட் சாஸை முதல்ல பரத்திக்கோங்க. நான் ரெட் சாஸ்லேயே மீல் மேக்கரை வந்து வெஜ் கீமா மாதிரி ஆட் பண்ணி செஞ்சுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ண இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எதாவது கிரில் வெஜிடபிள்ஸ் எதையாவது இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து கிரில் பண்ணி தனியானாலும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தா சீட்டை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும், அதாவது அந்த கண்ணாடி பவுல் நிறையிற மாதிரி நீங்கள் வந்து
ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்ச இந்த ஒயிட் சாஸ் வந்து இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஒயிட் சாஸ் மேலே வந்து துருவி வச்ச மோசரல்லா சீஸை வந்து ஆட் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் செட்டார் சீஸ் வேறு எந்த சீஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து அடுத்த லேயராக வந்து நம்ம இன்னொரு ஷீட்டையும் போட்டுட்டு எல்லா இடத்துலையும் நல்லா ஷீட்டை வந்து லசானியா ஷீட்டை வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்பவும் ரெட் சாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து நம்ம மாற்றி மாற்றி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி லேயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எத்தனை லேயர்ஸ் போட விருப்பமோ அத்தனை லேயர்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லாசானியா சீட் அண்ட் ஒயிட் சாஸ் அப்புறம் ரெட் சாஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுடைய பாத்திரத்தோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாற்றி மாற்றி லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து குக்கு வித் கோமாளியில் அஸ்வின் அண்டு பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்சேன். இந்த லாசானியா வந்து அவங்க வந்து வெஜிடபிள் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா zucchiniயும் yellow அண்ட் க்ரீன் zucchiniயும் அதுக்கப்புறம் அந்த பெரிய சைஸு கத்திரிக்காயும் தான் யூஸ் பண்ணாங்க. அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் கீமா, மட்டன் கீமா, அதுக்கப்புறம் சிக்கன் கபாப் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். நான் வந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச மீல் மேக்கரும் கார்னும் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம வந்து ஃபைனலி வந்து ஒயிட் சாஸ் மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே சீஸ் போட்டால் தான் பார்க்குறதுக்கு மெல்ட் ஆகி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஃபைனல் லேயர் வந்து எப்போதுமே ஒயிட் சாஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் சாஸ் போட்டாச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணுற சீஸ் வந்து மோசரல்லா சீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த சீஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து செடார் சீஸ், அப்புறம் க்யூப்பில் இருக்கக்கூடிய சீஸு, அதுக்கப்புறம் பேப்பர் சீஸ் இதனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோசரல்லா சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா சூவியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்காக ஒரு கார டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் வாசனைக்காக ஆரிகானோ இல்லைனா இட்டாலியன் சீசனிங் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இட்டாலியன் சீசனிங் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ப்ரீஹீட்டட் ஓவன் 180 டிகிரி செல்சியஸில் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்தாச்சுன்னா நம்மளுடைய எம்மியான சூப்பரான வெஜ் லாசானியா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.